வணக்கம். திரௌபதி 2 திரௌபதி 2வது பாகம் சிறப்பு திரையிடல் நடந்தது. அந்த திரையிடலில் நானும் எங்களோடு சேர்ந்து பலரும் நாங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தோம். திரைப்படம் என்று சொல்வதை விடவும் இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல திரைக்காவியம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த திருவண்ணாமலையை வைத்து ஒரு கதைக்களம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகில் எத்தனையோ ஊர் கதைக்களம் இருந்திருக்கும். ஆனால் திருவண்ணாமலையை கதைக்களமாக கொண்டு ஒரு திரைப்படம் இன்னைக்கு வந்திருக்குன்னா அது திரௌபதி 2 தான். அதற்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்திக்கும் இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு வீரமான கதைகளை நம்ம வரலாற்று புத்தகத்தில் படித்திருப்போம். நம்முடைய குழந்தைகளுடைய பாட புத்தகத்தில் கூட சம்புவராயர்கள் காடவர்களை பற்றிய எந்த ஒரு வரலாற்று குறிப்புமே இருந்திருக்காது. ஏனென்றால் நம்ம பார்த்துருப்போம், நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுடைய வரலாற்று கதைகளை தான் நம்ம பாட புத்தகத்தில் பார்த்துருக்கோம். குழந்தைங்களோட பாட புத்தகமாக இருக்கும், இல்லை கல்லூரியோட வரலாற்று பாட புத்தகத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சம்புவராயர்கள் காடவராயர்கள் என்ற அரசர்கள் என்ற சிற்றரசர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அவர்களுடைய வீரம் என்பது எப்படி ஒரு முகலாய பேரரசு ஹைதராபாத் வரைக்கும் வந்திருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. அதற்கு முக்கிய காரணம் இந்த சம்புவராயர்களும் காடவராயர்களும் அவர்களுடைய வீரமும் தான் அதற்கு முக்கிய காரணம். ஹைதராபாத் வரைக்கும் தான் அந்த முகலாய பேரரசு வர முடிஞ்சது, தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியல. அதற்கு காரணம் இவர்களுடைய வீரம். அந்த வீரத்தை இந்த படம் திரௌபதி 2 இந்த படம் பதிவு செய்திருக்கிறது. இதை வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, இதை தெரிஞ்சிருக்கவே முடியாது. அதை பதிவு செய்த இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எப்பயுமே அவருடைய திரைப்படங்களில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நேர்மையும் துணிச்சலும் கொண்ட ஒரு வீர மங்கைகளை தான் ஒரு கதாபாத்திரமாக, முக்கிய கதாபாத்திரமாக அவருடைய திரைப்படங்கள் இருக்கும். அதே தொடர்ச்சியாக இந்த திரௌபதி 2 ஒரு நேர்மையான ஒரு ராணி, அதே போல் வீரம் செறிந்த ஒரு ராணி. அது ரொம்ப தேவை இல்லையா? இன்னைக்கு வீரம் என்பது அப்படியே மறைஞ்சிக்கிட்டே போகுது. கலை அப்படின்னாலே பாட்டு, நடனம், இசை, இது மட்டும்தான் இன்னைக்கு கலையாக இருக்குது. வீரம் என்பது கலைன்ற இதுலேயே வரமாட்டேங்குது. வீரமான ஒரு விஷயங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வீரத்தையும் நேர்மையையும் கொண்ட ஒரு துணிவான ஒரு பெண் தான் திரௌபதி. நெருப்பிலிருந்து பிறந்த அந்த திரௌபதி எப்படி நெருப்பாகவே வாழ்ந்து மறையிறாங்க அப்படின்றது தான் இந்த கதைக்களம். அந்த கதையை இவ்வளோ அழகாக, ரொம்ப நல்லா, எப்படி சொல்கிறதுனா, அதை ஒரு நேர்த்தியாக ஒரு வரலாற்று பின்னணியில் அதை கொண்டு கொடுத்துருக்குறாங்க தயாரிப்பாளரும் இயக்குனரும். அதை விட அதில் நடித்த அத்தனை நடிகர்களை பற்றி சொல்லியே ஆகணும். இசையாக இருக்கட்டும், ஸ்டண்ட் சீக்வன்சஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நடனமும் புதுவிதமாக இருந்தது. நடன அமைப்பு, பாடல் காட்சிகள், இசை, அப்புறம் வேகமாக போயிடுச்சு. எடிட்டிங்கில் பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு கோர்வையாகவும் இருந்தது, அதே சமயம் நமக்கு புரிகிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நடித்தவர்கள்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டாங்க. கதாநாயகி மட்டுமல்ல, அரசர்களாக நடித்தவர்களும் ஒரு எல்லா கதாபாத்திரமே ரொம்ப அற்புதமாக அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை அவர்களுக்குள்ளே இருந்த அந்த நடிப்பு ஆற்றலை வெளிக்கொண்டு வந்த இயக்குனருக்கும் இந்த கதைக்களத்திற்கு ஏற்றவாறு இதை தயாரித்த தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.